கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் 52வது சங்கீதத்தை வாசித்தோம். இந்த சங்கீதம் தாவீது பக்தனால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை எப்பொழுது எழுதுகிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த சங்கீதத்துக்கு மேலே சின்ன குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் அதனுடைய 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் இந்த சம்பவம் உங்களுக்கு புரியும். தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து 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 அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். சவுல் ராஜா எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று மிக தீவிரமாய் வேட்டையாடி கொண்டிருந்தார். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானும் தாவீதுட்ட சொல்வாரு, ஆமா என் தகப்பன் உன்னை கொல்ல வேண்டும் என்றுதான் பிரயாசம் எடுத்துட்டு இருக்கிறார், ஆகவே நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொன்ன பிறகு இவர் என்ன செய்வாரு, அந்த நாயோதியிலிருந்து அப்படியே போயிட்டு நோப் என்ற ஒரு இடத்துக்கு வருவார். இந்த நோப் என்ற இடம் எப்படிப்பட்ட இடம்னா, இங்கதான் ஆசாரியருடைய குடியிருப்பே இருக்கு. இங்கே ஆசாரியன் ஆகிய அகிமெலேக் இருக்கிறார். இந்த அகிமெலேக்கிடம் வந்து தாவீது கேட்பார். என்ன கேட்பாருன்னா, அப்பங்கள் ஏதாவது இருக்கா? தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுகிறான் என்று ஆசாரியனுக்கு தெரியாது. ஆசாரியனுக்கு ஒண்ணுதான் தெரியும், சவுலுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கினவர் தான் தாவீது, சவுலுக்கு உண்மையுள்ள ஒரு வேலைக்காரன் தான் தாவீது என்பது ஆசாரியனுக்கு தெரியும். தாவீது சொல்வாரு, ராஜா வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்திருக்கிறார், அது யாருக்கும் தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், அதனால அந்த வேலைக்காக போறேன், அவசரத்துல வந்தேன், என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆசாரியன்ட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அங்க இருக்கிற அந்த அப்பத்தை கேட்கிறார். அந்த அப்பத்தை அவர் கொடுத்துட்ட பிறகு வேற ஏதாவது ஆயுதம் இருக்கா அப்படின்னு கேட்பார். அதுல ஆசாரியன் சொல்வார், நீங்க கொன்றீங்களே அந்த கோலியாத்தின் பட்டயம் மட்டும் தான் இருக்கு. அந்த கோலியாத்தின் பட்டயத்தையும் வாங்கிட்டு தாவீது ஆசாரியனுடைய இடத்துல இருந்து புறப்பட்டு செல்வார். இந்த நேரத்துல ஒரு மனிதன் இந்த சம்பவத்தை பார்க்கிறான். அது யாருன்னு கேட்டா, சவுலின் ஊழியக்காரனாகிய தோவேக்கு என்பவன் பார்க்கிறான். இந்த தோவேக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏதோமியன். இவன் ஏசா வம்சத்தான். இவன் சவுலுக்கு ஒரு வேலைக்காரன். இவனை சவுல் என்னவாய் வைத்திருந்தார் என்று கவனித்தீங்கன்னா, தன்னுடைய மெய்ப்பொருள்களுக்கெல்லாம் தலைவனா வச்சிருந்தார். அப்ப இவன் ஒரு பலசாலியான ஒரு மனிதன், சவுலுடைய நம்பிக்கைக்குரியவன் என்று நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த தோவேக்கு இந்த சம்பவத்தை பார்த்துட்டான். ஆனா இவன் எப்படிப்பட்ட மனிதன் என்றால், கொஞ்சம் மாறுபாடான ஒரு மனிதன், வஞ்சகமான ஒரு மனிதன். இந்த மனிதன் என்ன செஞ்சிட்டான், இந்த சம்பவத்தை நேரா போய் சவுல்கிட்ட போய் சொல்லிட்டான். சவுல் சொல்றாரு, தாவீத குறித்து யாருமே எனக்கு தெரிவிக்கிறது இல்ல என்று சொல்லி தன்னுடைய போர் வீரர்கள்ட்ட பேசுறான். அப்பதான் இந்த தோவேக் சொல்றான், நான் பார்த்தேன், இந்த தாவீது வந்து ஆசாரியனாகிய அகிமெலேக்கிடம் வந்தார், வந்து அங்கே தேவன்கிட்ட விசாரிச்சாரு. விசாரிச்ச பிறகு இந்த ஆசாரியன் தாவீதுக்கு அப்பத்தையும் கொடுத்தார், பட்டயத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டான். அந்த சம்பவத்தை நீங்க கொஞ்சம் வாசிங்க. 1 சாமுவேல் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடு நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகித்தோபின் குமாரனாகிய அகிமெலேக்கு வர கண்டேன், இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். ஒரு போடு போட்டான். இவன் தாவீது வந்தாருங்க, வந்த உடனே ஆசாரியன் என்ன செஞ்சாரு, கர்த்தர்ட்ட விசாரிச்சாரு, அவருக்கு பலிக்கு தேவையான சாப்பாடையும் கொடுத்துட்டாரு, பட்டயத்தையும் கொடுத்துட்டாரு என்று சொல்லி ஒரு புகாரை சொல்லிட்டான். சவுல் முதல்லயே தாவீது மேல கோபத்துல இருக்கான், தாவீதை கொல்ல வேண்டும் என்று தீவிரமாய் பிரயாசம் எடுத்துட்டு இருக்கான்.
இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல உடனே சவுல் என்ன செய்வார்னா அந்த ஆசாரியனை கூப்பிடுவார், அகிமெலேக்கை கூப்பிடுவார். அகிமெலேக் இப்பொழுது சவுலுக்கு முன்பாக வரும்பொழுது சவுல் சொல்வார், அகிமெலேக்கே நீ எனக்கு விரோதமாக சதி செய்தாயா, நீ தாவீதோட கை கோர்த்து விட்டாய் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அகிமெலேக் மேல வைப்பார். ஆனா அகிமெலேக் சொல்வாரு, ராஜாவே நான் அப்படி ஒன்னும் செய்யல. பாருங்க அந்த 14ஆம் வசனத்துக்கு கவனிங்க. அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளிலெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்ததில்லை என்றான். அகிமெலேக் தன்னுடைய சைட்ல இருந்து சொல்றான், நான் எந்த தப்பும் செய்யல, தாவீதுக்காக நான் எந்த தேவன்கிட்ட ஒன்றும் விசாரிக்கல என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை விளக்கத்தை கொடுக்கிறாரு. ஆனா சவுல் கேட்கிற மாதிரி இல்ல. உடனே சொல்ற தன் வேலைக்காரன்ட்ட, இந்த ஆசாரியன் இவனை மட்டும் இல்ல, அகிமெலேக் மட்டும் இல்ல, அகிமெலேக் கூட இருக்கிற எல்லா ஆசாரியர்களையும் கொன்று போடுன்னு சொல்றான். உடனே அவருடைய வேலைக்காரர்கள், அதாவது ஊழியக்காரர்கள், அவங்க கூட இருந்த போர் வீரர்கள், அவங்க தேவனுடைய பிள்ளைகள் மேல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர் மேல் கை போடுவதற்கு முன் வரல, அவங்கள கொல்வதற்கு முன் வரல. ஆனா இந்த ஏதோமியன் என்ன செய்யறாங்க கவனிங்க, மற்றவங்க யாருமே சவுல் ராஜாவுடைய பேச்சை கேட்கல. ஏன் கேட்கலன்னா, ஆசாரியர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய வாய் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினால் தேவ கோபாக்கினை வரும். இது நன்றாக அறிந்திருந்த மற்ற ஊழியக்காரர்கள் சவுலுடைய ராஜாவின் கட்டளையை மீறிட்டாங்க, கேட்கவே இல்லை. ஆனா இவன் என்ன செய்யறாங்க கவனி, 18ஆம் வசனத்துக்கு கவனிங்க. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். இவங்களை மட்டும் கொல்லங்க, 85 பேரை மட்டுமா கொன்னா? பாருங்க, இந்த ஏதோமியனாகிய இந்த தோவேக்கு சவுலுக்கு நான் ரொம்ப உண்மையுள்ளவன் என்று காட்டுவதற்காக, சவுலுடைய அந்த ஃபேவர், அவனுடைய தயவை பெற்றுக்கொள்வதற்காக, அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யறான், இந்த ஆசாரியர்களை மட்டும் கொல்ல, 85 பேர் மட்டும் கொல்ல. அடுத்த வருஷம் சொல்றது, ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கற்கினால் வெட்டி போட்டான். பாருங்க எவ்வளவு துணிகரம் இவனுக்கு, பயங்கர அதிகாரமுடையவன். ஏன்னா சவுலுக்கு ரொம்ப நெருக்கமானவன். அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறான். சவுல் சொன்னது ஆசாரியரை மட்டும் கொல்லுன்னு சொன்னா, இவன் ஆசாரியர்களையும் கொன்று விட்டான், ஆசாரிய வீட்டுல இருக்க ஜனங்களையும் கொண்டுட்டான், அவங்க ஆடு மாடுகளையும் கொண்டுட்டான். இந்த மாதிரி ஒரு பெரிய மோசமான ஒரு வேலையை இந்த தோவேக்கு செய்தான். இந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அகிமெலேக்கு ஒரு குமாரன் இருக்கான். அந்த குமாரனுக்கு பேர் என்ன? அபியத்தார். இந்த அபியத்தார் தப்பிச்சு ஓடிட்டான். எங்க ஓடி வரான்னா தாவீது ஓடி வரான். தாவீது ஓடி வந்தோடனே தாவீது போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். எங்க அப்பாவை கொண்டுட்டாங்க, என்னுடைய மற்ற எல்லா ஆசாரியர்களை கொண்டுட்டாங்க, எங்க வீட்டுல இருக்க ஜனங்களை கொண்டுட்டாங்க என்று சொன்னோடனே, அப்போ தாவீது சொன்ன, ஆமா, நான் உன் தகப்பனை அங்க சந்தித்த பொழுது இந்த தோவேக்கு அங்கதான் நின்று கொண்டிருந்தான், அதனால அவன் அப்பமே போய் சவுல்கிட்ட போய் சொல்வான்னு எனக்கு தெரியும், ஆனா கூட நீ பயப்படாத, நீ என் கூட இரு, உனக்கு நான் ஆதரவா இருப்பேன் என்று சொல்லி அபியத்தாருக்கு அடைக்கலம் கொடுத்தார் தாவீது. இந்த நேரத்துல தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இப்போ இதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட். இப்போ இத போதக சங்கீதமாக எழுதி வைத்துள்ளார். தாவீது ஏதோ தோவேக்கு மாத்திரம் இது சொல்லல, தோவேக்கை போல எத்தனையோ பேர்கள் தேவனுடைய கட்டளையை மீறுகிறவர்களாய் இருக்கிறார்கள், தேவனுக்கு பயப்படாத மக்களாய் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் இது ஒரு போதக சங்கீதமாய் எழுதி வைத்துள்ளார். கவனிங்க, முதல் வசனத்தை கவனிங்க. பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. தாவீது சொல்றாரு பலவானே, தோவேக்க பார்த்து சொல்றாரு பலவானே. ஏன் சொல்றாருன்னா, இவன் சவுலின்
மிக முக்கியமான ஒரு வேலைக்காரன். இவன் சவுலின் மெய்ப்பொருள்களாம் தலைவன், நல்ல நல்ல பலமுள்ளவன். ஆகவே தன் மாம்சத்தை நம்பினவன், தன் புயத்தை நம்பினவன், தன்னுடைய அதிகாரத்தை நம்பினவன். அவனை பார்த்து சொல்றாரு, பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவன் நமக்கு நல்ல பலத்தை கொடுத்தா, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தா, நம் மற்றவர்களுக்கு ஒரு நாள் தீமை செய்யக்கூடாது. மாறாக தேவனுடைய காரியத்துல நம்ம கவனமாயிருந்து நன்மை செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேணும். ஆனா இந்த தோவைக்கு என்ன செய்கிறான்? இவன் நல்ல ஒரு அதிகாரத்துல இருக்கிறான். இந்த அதிகாரத்துல இருந்து அநேகருக்கு உதவி செய்திருக்கலாம், நன்மை செய்திருக்கலாம். ஆனா இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, பெருமை அடைகிறான், இருமாப்படைகிறான், அதை துஷ்பிரயோகம் செய்கிறான். ஆனா தாவீது சொல்றாரு, பலவானே, பொல்லாப்பில என்ன செய்யாத, பெருமை பாராட்டாத. தீமையான காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு ஆசாரியெல்லாம் கொன்று போட்டுட்ட, அவங்க குடும்பத்தை தான் கொன்று போட்டுட்ட, என்னை குறித்தும் போய் சவுல்கிட்ட போய் சொல்லிட்ட, நீ பெரிய பலசாலி நினைச்சிடாத, அதுல பெருமை பாராட்டாத. தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, தேவனுடைய கிருபை என்றும் உள்ளதுன்னா நல்லா கவனித்து பாருங்க. இந்த தோவைக்கு இவ்வளோ பெரிய பொல்லாப்பான காரியத்தை செய்தா கூட தாவீது சொல்றாரு, நீ ஏன் இன்னைக்கு இருமாப்படைகிற தெரியுமா? தேவன் உன் மேல கோபத்தை காட்டல, தேவன் தன்னுடைய கரத்தை உனக்கு விரோதமா நீட்டல, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவேதான் நீ தேவனுடைய கிருபையை என்ன செய்துட்ட, அசட்டை பண்ணுகிறாய். தேவனுடைய கிருபையை நீ எள்ளி நகையாடுகிறாய். அதனால ஒரு நாள் தேவ கோபாக்கினை உன் மேல் வரும். இன்னைக்கு அநேகர் பொல்லாப்பான காரியத்தை செய்து அதுல வெற்றி அடைய 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 என்ன ஆயிராங்களா, இருமாப்படைகிறாங்க. அதான் ஞானி என்ன சொல்வார் கவனிங்க. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்திரருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஞானி சொல்றாரு கவனிங்க. ஆண்டவர் உடனே தண்டனை கொடுக்கவில்லை என்றால் இந்த பலவான், இந்த துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? இருமாப்படைகிறான், துணிகரம் கொள்கிறான். அவன் நினைக்கிறான், ஆண்டவர் பார்க்கல, என்ன ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இருமாப்பு கொள்கிறான். அதனால்தான் ஏசாயா எழுதி வைத்திருக்காருங்க. வந்தீங்கன்னா ஏசாயா 26ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்தை கவனிங்க. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். தேவன் இந்த துன்மார்க்கனுக்கு தயை பாராட்டுறாரு. ஆண்டவர் உடனே தண்டனை கொடுக்கல, இவனுக்கு தயை பாராட்டி கொண்டிருக்கிறார். எப்படியாவது மனம் திரும்புவான்னு பாக்குறாரு. ஆனா இவன் மனம் திரும்பாம தேவனுடைய தயையை என்ன செய்யறான்? உதாசீனப்படுத்துறான். அந்த தயை அவன் ஒழுங்காக உணர்ந்தான் என்றால் நீதியை கற்றுக்கொண்டிருப்பான். அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மேல் மிகவும் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். தோவேக்கு பொல்லாப்பு செய்கிறதுல மிக தீவிரமா இருக்கிறான். ஆனா தேவனுடைய கிருபையை அசட்டை செய்து விட்டான். அதான் தாவீது சொல்றாரு, பலவானே, உன்னுடைய பொல்லாப்பில் நீ என்ன செய்யாத, மேன்மை பாராட்டாத, பெருமை அழிக்காத. தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு கூட தேவன் நமக்கு தம்முடைய கிருபையை அதிகமாய் கொடுத்து வைத்திருக்கிறார். நீதிமான் என்ன செய்வான் தெரியுமா? தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணவே மாட்டான். தேவனுடைய கிருபையில் களி கூறுகிறவனா இருப்பான். தேவனுடைய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவனா இருப்பான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய கிருபையை சிந்திக்கும்படியாய் ஆராய்ந்து பார்க்கும்படியா தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிறோம். ஒரு நாளும் நாம் இந்த துன்மார்க்கனாகிய தோவேக்கு போல இருந்து விடவே கூடாது. தேவனுடைய கிருபையை எண்ணி பாருங்கள். அதான் இங்க தாவீது சொல்றாரு, தோவேக்கே, உன் பொல்லாப்பிலே பெருமை பாராட்டாது, தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தேவ சன்னிதானத்துல தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னா, இந்த தோவேக்கை குறித்து ஆண்டவர் சமூகத்துல அவர் பிரார்த்தனை பண்ணுகிறார். அங்கே கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த தோவேக்கு விரோதமாய் தேவ சன்னிதானத்துல சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறான். பாருங்க என்ன வைக்கிறான்? 2ஆம் வசனம். நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. இப்போ தோவேக்கை குறித்து சொல்றாரு. தோவேக்கு எப்படிப்பட்ட இருதயமுடையவன், எப்படிப்பட்ட நாவை உடையவன்.
பாருங்க, இந்த பொல்லாப்பு செய்யறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு 2 விசேஷமான காரியத்துல கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது. என்னதுல இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா, நாவுல இருக்காது. நாவுல என்ன செய்யறது? ஒரு ஆளுகை இருக்காது. அதே போல இருதயத்துல என்ன செய்யறாரு? கண்ட்ரோல் இருக்காது. பாருங்க என்ன சொல்றாரு, நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், நீ தவறான, நீ பொல்லாப்பு செய்ய எத்தனை பேர், தீமை செய்ய நீ பிளான் பண்ற, எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு. அவன் வாய், அவன் நாவு என்ன செய்யுது? கபடு செய்ய வைக்குது. தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. அதே போல அவனுடைய இருதயத்தை பற்றி பேசுறதை கவனிங்க. 3ஆம் வசனம், நன்மையை பார்க்கலாம் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கலாம் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்னென்றைக்கு இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். இந்த தோவேக்கு என்ன செய்யறான்? தன்னுடைய வாயினால, நாவினால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இந்த நாவு மேல நமக்கு எப்பவுமே கண்ட்ரோல் இருக்கும். ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாவின் மேல கண்ட்ரோல் உடையவன். நீங்க வாசிங்க, யாக்கோபு அதனுடைய 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாய் இருக்கிறது. பாருங்க, இங்க யாக்கோபு சொல்றாரு, நாவை ஒரு மனிதனாலும் அடக்க முடியாது. அப்ப யாரால அடக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமானால மட்டும்தான் அடக்க முடியும். எப்படி அடக்க முடியும் தெரியுமா? இந்த நீதிமான் என்ன தெரியுமா செய்வான்? தன் நாவை தேவனுடைய கண்ட்ரோல்ல கொடுத்துருவான். ஆவியானவரே, இந்த நாவை நீ காவல் வையும். தாவீது எப்பவுமே சொல்லுவார் பாருங்க, ஆண்டவரே என் வாயில காவல் வையும். அதனால்தான் நீங்க பாக்குறீங்க, யாக்கோபு அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்போ தேவ பக்தி உள்ளவன் ஒரு நாளும் நாவினால் பொல்லாப்பு செய்ய மாட்டான். இந்த தோவேக்க பாருங்க, தேவனுடைய ஜனங்களோட வாசம் பண்ணுகிறான். ஆனா இவனுடைய நாவு மேல இவனுக்கு கண்ட்ரோல் இல்ல. இந்த நாவு எப்படி இருக்குன்னா, சவரகன் கத்தியை போல இருக்கு. எவனை வெட்டலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறான், தீமை செய்ய யோசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்யவே கூடாது. இந்த நாவு எப்போ பேசும் சொன்னீங்கன்னா, இந்த இருதயம் நிரம்பினாதான் இந்த நாவை பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த துவைக்கூடிய இருதயம் பொல்லாப்பு நிறைந்த இருதயமா இருந்தபடியினாலே அவனுடைய நாவு பொல்லாப்பானதை பேசிற்று. ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத காரியங்கள் வெளிப்படுகிறதா இருக்கிறதா. அந்த இருதயத்துலதான் விபச்சாரம், வேஷ்டித்தனம், காம விகாரம், துரிச்சைகள், இந்த இருதயத்துலதான் கோபம், வைராக்கியம், கொலை செய்யும் எண்ணம் இதெல்லாம் வருகிறது. இந்த இருதயம் மிக மிக பொல்லாதது. அதனால ஆண்டவர் சொன்னாரு, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் யார்? நான் தான் ஆராய்ந்து அறிகிறவர். ஒரு மனிதனால் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்ய முடியாது? ஆராய்ந்து அறிய முடியாது. அப்போ ஒரு நல்ல மனிதன் என்ன செய்வான்? ஒரு நீதிமான் என்ன செய்வான் சொன்னா, அந்த இருதயத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துருவான். ஆண்டவரே, இந்த இருதயம் பொல்லாப்பானதால் தான் நிறைந்து இருக்கிறது, பாவத்தினால் தான் நிறைந்து இருக்கிறது. ஆனா இந்த இருதயத்தை உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நீர் இதை பரிசுத்தப்படுத்துங்க, நீர் தூய்மைப்படுத்துங்க. இயேசுவிடம் ஒரு மனிதன் தன் இருதயத்தை கொடுத்து விட்டான் என்றால், இயேசு அந்த இருதயத்தை தம்முடைய ரத்தத்தால் பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ அந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த இருதயம் என்னவா மாறிடும் கேட்டீங்கன்னா, இயேசு சொல்வாரு, அது நல்ல இருதயம். அந்த நல்ல இருதயத்தை எதுக்கு ஒப்பிடுகிறார் என்று கேட்டீங்கன்னா, நல்ல பொக்கிஷத்துக்கு ஒப்பிடுகிறார். அப்போ அந்த நல்ல இருதயத்தை பெற்றவனுக்கு பேர் என்ன? நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷனுக்கு குறித்து ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு அதனுடைய 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். ஆனா பொல்லாதவன் என்ன செய்யறான்?
பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷம், அதான் அவன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். தோவேக்கு எப்படிப்பட்ட மனுஷன்? பொல்லாத மனுஷன். அவனுடைய பொக்கிஷம் எப்படிப்பட்ட பொக்கிஷம்? பொல்லாத பொக்கிஷம். அந்த பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து என்ன செய்யறான்? அதை எடுத்து காட்டுகிறான். அப்போ அந்த நாவு சவரகன் கத்திய போல மாறுது, அநேகரை கொல்லுகிறது. அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய செயல்கள் அநேகருடைய வாழ்க்கையை கொன்று போட்டது. ஆசாரியர்கள் 85 பேரை கொன்று போட்டது. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டார கொன்று போட்டது. பாருங்க எவ்வளவு பெரிய பொல்லாப்பு செய்கிறவனா இருந்தான். ஆகவேதான் தாவீது இந்த மனிதனுக்கு விரோதமா தேவ சமூகத்துல 4 விரோதமான குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்? 3வது வசனத்தை கவனிங்க. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். இந்த 2 வசனத்துக்குள்ள 4 குற்றச்சாட்டை வச்சுட்டார். என்ன சொல்றாரு? முதல் சொல்றாரு, தோவேக்கு எப்படிப்பட்டவன்னா தீமை செய்கிறவன். தீமையை செய்கிற ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டீங்கன்னா தேவ பயம் அற்றவன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்படி என்றால் தீமையை நேசிப்பது கர்த்தருக்கு விரோதமான காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயமே அல்ல. அப்ப தோவேக்கு என்ன செய்கிறான்? தீமையை செய்கிறான். 2வது, இந்த தோவேக்கை குறித்து தாவீது சொல்றாரு, இவன் பொய் பேசுகிறான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பொய் உதடுகளை என் தேவனாகிய கர்த்தர் அருவருக்கிறார். அருவருக்கிறார். அப்ப தேவனுடைய பார்வையில இந்த தோவேக்கு அருவருக்கப்பட்டவன். ஏனென்றால் இவன் பொய் பேசுகிறவனாய் இருக்கிறான். தேவன் எதை விரும்புகிறார்? உண்மையை விரும்புகிறவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர், அவர் செயலில உண்மையுள்ளவர், அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களில உண்மையுள்ளவர், நம்ம அழைத்த அழைப்பில உண்மையுள்ளவர். என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கிற மக்களை எப்படி விரும்புறாருன்னா உண்மையுள்ள மனிதர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய இருதயத்துல தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். தோவேக்கு எப்படிப்பட்ட மனிதன்னா உண்மையற்றவன், பொய் பேசுகிறவனாய் காணப்படுகிறான். 3வது, இவன் மேல் தாவீது வைத்த குற்றச்சாட்டு என்ன? இவன் கபடம் நிறைந்த ஒரு மனிதன். வெளியில ஒண்ணு, உள்ள ஒண்ணு. கபடம். கபடம். சவுல்ட்ட போய் தாவீதை குறித்து அகிமெலேக்கிடத்துல வந்தாய் என்று சொன்ன செய்தி சொன்னது உண்மைதான். ஆனா அதை எப்படி திரித்து பேசிட்டான் என்றால், சவுலுக்கே கோபம் வரத்துக்கதாக சவுல் இந்த மக்களுக்கு விரோதமாய் தீமை செய்வதற்கு ஏற்றவனமாய் அவன் பேசி அப்படியே மாத்திட்டான். அப்ப இந்த மனிதன் கபடம் உள்ள ஒரு மனிதன். 4வது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இவன் பாவத்தின் மேல பிரியம் வைக்கிற மனிதன், பாவத்தை பற்றி கொள்ளுகிற மனிதன், பாவத்தை விரும்புகிற மனிதன். அதனால்தான் பல முறை ஒரு வார்த்தையை பயன்படுத்துற பாருங்க, நீ பொய்யை விரும்புகிற, நீ சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிற. இவன் பாவத்தை நேசிக்கிறவனா இருக்கிறான். பாவத்தை நேசிக்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமான மனிதனா இருக்கவே முடியாது. பாவம் தான் தேவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு தடை சுவராய் காணப்படுகிறது. அப்ப நீதிமான் என்ன செய்வானா? ஒரு நாள் பாவத்தை நேசிக்க மாட்டான், பாவத்தை விட்டு தூரமா ஓடுவான். அதனால்தான் நமக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிட்டு என்ன செய்யணும்? விசுவாசத்தை துவக்குறோம் முடிக்கிறோமாக நேச கர்த்தரை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவும் என்று எபிரேயர் நமக்கு அறிவுறுத்துகிறார். நல்லா கவனிப்போம். நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம ஒரு நாள் பாவத்தை நேசிக்க கூடாது. பாவத்தை தண்ணீரை போல குடிச்ச ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா பேர் என்ன? ஆகாப். ஆகாப். அவனுடைய முடிவு என்னவா மாறிடுச்சு? மிக மோசமான முடிவு. அவன் ஒரு கோழையை போல செத்தான். நல்லா கவனிங்க. இந்த தோவேக்கு இப்படிப்பட்ட மனிதன் என்று தாவீது சொல்றார். அந்த சொல்லிட்ட பிறகு தோவேக்கு விரோதமாய் தேவன் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்ட்ட பிரார்த்திக்கிறார், ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்ற பாருங்க. 5ஆம் வசனம், தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி
நீ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். தாவீது ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண பிறகு தோவேக்கை குறித்து ஒரு தீர்ப்பையே கொடுத்துட்டாரு. சொல்றாரு, தோவேக்கே, தேவன் உன்னை என்னென்றைக்கு இராதபடி என்ன செஞ்ச போறாரு? அழித்து போடுவார். நல்லா கவனிங்க, பொல்லாப்பு செய்கிற ஒரு மனிதன், துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவிக்கிற ஒரு மனிதன், அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? அழிவுதான் அவனுடைய முடிவு. நீங்க பிரசங்கி அதனுடைய 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை சற்று வாசியுங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நிச்சயம் ஒரு நாள் அது நியாயத்துல கொண்டு வருவார். கொண்டு வருகிறவர் என்ன செய்வார்? கவனிங்க, இந்த நியாயத்திற்கு ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு ஏற்ற பலனையும் கொடுப்பார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இயேசு தாமே சொன்ன வார்த்தை. அப்ப இயேசுதான் நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி. அவர் ஒரு மனிதனுடைய வார்த்தையை வைத்து நியாயம் தீர்ப்பார். தோவேக்கை குறித்து தாவீது சொல்றாரு, நீ நியாயம் தீர்க்கப்படுவாய், நீ அழிவை காண்பாய். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தம்முடைய நாவில ரொம்ப கண்ட்ரோல் வைத்துக் கொண்டு ஒரு நல்ல சன்மார்க்கமான ஒரு ஜீவியம், ஒரு நல்ல நன்மையான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம பழகி கொள்ள வேண்டும். இந்த தோவேக்குடைய நிலைமையை கவனிங்க, அவனுக்கு முடிவு அழிவு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதனால்தான் இந்த இருமாப்பா நடக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு குறித்து பிரசங்கி இன்னும் அழகா சொல்லும்போது, பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. அப்படின்னா என்ன சொல்லிட்டாரு பிரசங்கி? ஒரு துன்மார்க்கன், தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிறவன், பொல்லாப்பு செய்கிறவன், அவனுடைய வாழ்நாள்லாம் ஒரு நிழலை போல இருக்கு, அது நீடித்திருக்க போறதே இல்ல. அவனுக்கு நித்திய ஜீவன் இல்ல, அவனுக்கு நித்திய அழிவு காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ரொம்ப ஒரு எளிமையான மொழியில பாஷையில பேசிட்டார். பாருங்க, அடுத்த தாவீது என்ன சொல்ற கவனிங்க. அதே 5ஆம் வசனத்தை கவனிப்போம். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். ஆண்டவர் தம்முடைய சபையிலிருந்தும் இந்த மனிதனை துரத்தி விடுகிறார். தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே கவனமா இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் வருகிறவர்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், பொல்லாப்பு செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. பொல்லாப்பு செய்தா தேவன் தம்முடைய வாசஸ்தலிருந்து என்ன செய்வாரு? பிடுங்கி போடுவார். இதுதான் தாவீதுங்க சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய், நீ நிர்மூலமாக்கப்படுவாய். இப்படி சொல்லிட்ட பிறகு இங்க தாவீது அடுத்த காரியத்தை வராது. 6ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் சொல்றாரு, நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். தோவேக்கு செய்யப்பட போகிற அந்த தேவனுடைய தீர்ப்பை குறித்து தாவீதுங்க என்ன சொல்றாருன்னா, இன்னும் தீர்ப்பு கிடைக்கல. தீர்ப்பு கிடைப்பதற்கு முன்பாகவே இவனோட முடிவு இப்படிதான் இருக்க போதுன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்ட பிறகு சொல்றாரு, நீதிமான்கள் இதை காண்பாங்க. காணும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அதை கண்டு அவனை நகைப்பார்கள். யாரை நகைப்பாங்க? இந்த ஏதோமியன் ஆகிய தோவேக்கை நகைப்பார்கள். அவர்கள் ஏன் நகைப்பார்கள் கேட்டீங்கன்னா, இந்த தோவேக்கு யாரை நம்பினா, எதை நம்பினா? செல்வ பெருக்கத்தை நம்பினா. இந்த தோவேக்கு தனக்கு இருந்த அதிகாரத்தை நம்பினா. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள் அப்படி செய்ய மாட்டாங்க.
நீதிமான்கள் எதை நம்பி இருப்பாங்க தெரியுமா? கர்த்தரை மாத்திரம் நம்பி இருப்பார்கள். அவங்க ஒரு நாள் செல்வ பெருக்கத்தை நம்பி இருக்க மாட்டாங்க. பொல்லாத மனிதர்கள் எப்பவுமே பணத்தை தான் நம்புவாங்க. ஒரு பணப்பிரியன் என்ன செய்வான்? பணத்தை தான் நம்புவான். ஆகவேதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதே இல்லை. ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான்? திருப்தி அடைய போறதில்லை. செல்வ பெருக்கம் வந்தாலும் அதனால அவன் திருப்தி அடைய போறதில்லை. நமக்கு தேவன் ஏன் செல்வத்தை கொடுக்கிறாரு? ஏன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் தெரியுமா? மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. ஒரு நீதிமான் என்ன செய்வான் தெரியுமா? தேவ பக்தியுள்ள மனிதன் நன்றம செய்வான். அதே யாக்கோபு 1:27 வாசித்து பாருங்க. தேவன் ஒரு நீதிமானுக்கு செல்வத்தை கொடுப்பார் என்றால், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் என்றால், அதை வைத்து அவன் என்ன செய்வான்? விதவைகளையும் திக்கற்றவர்களையும் அவர்களுக்கு என்ன செய்வான்? உதவி செய்கிறவனாயிருப்பான். அவனுக்கு அதிகாரம் இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? அதே யாக்கோபு 4 எழுதுறாரு, நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமற் போனால் அது பாவமா போயிருமா. அப்போ ஒரு நீதிமான் என்ன செய்வான்? நன்மை செய்ய அறிந்திருந்து அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை என்ன செய்வான்? உபயோகப்படுத்தி அப்படிப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வான். ஆனா இந்த தோவைக்கு என்ன செய்தான்? தன் செல்வ பெருக்க நம்பி தீவினையை செய்தான். இவனுக்கிட்ட என்ன குணம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, உதார குணம் இல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஆலயத்துல கொண்டு வந்து என்ன திறமை செய்யறாரு? தம்முடைய உதார குணத்தை அவங்களுக்கு தராரு. உதார குணம் என்ன எப்படிப்பட்டவனா இருப்பான்? வாசிங்க நீதிமொழிகள் அதனுடைய 11:23. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நல்லா கவனிங்க. யார் தண்ணீர் நிறைய பாய்ச்சுறீங்களோ உங்களுக்கு என்ன செய்யப்படும்? தண்ணீர் பாய்ச்சப்படும். நீங்க நல்ல உதார குணமா செயல்பட்டீங்க. ஏன்னா நீதிமானுடைய ஆசை என்னங்க? மேல ஞானி சொல்ற பாருங்க, 23 நீதிமானுடைய ஆசை நன்மையே. நன்மை செய்வதுதான் இவங்களுக்கு ஆசையே. அப்போ இவங்க என்னைக்குமே என்ன செய்ய மாட்டாங்க? தனக்குன்னு வச்சுக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. ஆனா இந்த தோவைக்கு எப்படிப்பட்டவனா இருந்தா? செல்வ பெருக்க நம்பினா எனக்குன்னு வச்சான். என்ன கண்டான்? அழிவை தான் கண்டான், சாபத்தை தான் கண்டான். அததான் இங்க தாவீது சொல்றாரு, நீதிமான்கள் அதை கண்டு அவனை நகைப்பார்கள். இப்போ தாவீது தன்னை குறித்து எப்படி பேசுறாரு கவனிங்க. 8 நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தோவைக்கு குறித்து எல்லாத்தையும் பேசிட்டாரு. நீதிமான்கள் அவனுக்கு கிடைக்க போற தீர்ப்பை குறித்து பார்த்து எப்படி சந்தோஷம் அடைவார்கள், எப்படி அவனை நகைப்பார்கள் என்று சொல்லிட்டாரு. இப்போ தாவீது இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்னா, நானோ. நம்ம மற்றவங்களை சொல்றது ஈஸி, நம்மை குறித்து ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் மிகவும் முக்கியம். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு தேவ சமூகத்துல வரோம், தேவனை ஆராதிக்க வரோம், தோவைக்கு கை நீட்டிடலாம். ஆனா அதெல்லாம் சொல்லிட்ட பிறகு கூட நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கும் கொஞ்சம் கை நீட்டிட்டு சொல்லணும், நான் எப்படி இருக்கேன், என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு நீதிமான் தேவ சமூகத்துல வந்து தன்னை ஆராய்ந்து பார்ப்பான். உணர்வு உள்ளவன் அவன். ஆகவேதான் தாவீது சொல்றாரு, நானோ. ரொம்ப அழகா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றவன், நானோ தோவைக்க போல இருக்க மாட்டேன், நானோ மற்ற பொல்லாதவர்களை போல இருக்க மாட்டேன், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டு இருக்கிறோமா? தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களை 2 மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. ஒன்னு பச்சையான ஒலிவ மரம், இன்னொன்னு பனைமரம். நீதிமான் பனையை போல செழிப்பான். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறோமா? ஒலிவ மரம் நித்திய ஜீவனை உடைய ஒரு மரம். அதை எதாலும் சாகடிக்கவே முடியாது. தாவீது சொல்றாரு, நான் நித்திய ஜீவனை உடையவன். நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம். இயேசு தாமே சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இயேசுவை நாம் நம்பி அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு
நம்ம சுத்திகரிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இன்றைக்கு தேவ சமூகத்துல வரும்போது சொல்லணும், நானோ தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன்? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அப்போ நீங்க தேவனுடைய ஆலயத்துல ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன்னு சொல்ல என்னன்னு சொன்னேன்? பச்சையான ஒலிவ மரம். பச்சையான ஒலிவ மரம்னா எவர் கிரீன். எப்படி? எப்பவுமே கிரீனா தான் இருக்கும், காஞ்சே போகாது. சில பேர் ஒலிவ மரமாக வருவாங்க, பச்சையா தோன்றுவாங்க, 10 நாள் கழிச்சு கொஞ்சம் காஞ்சு போயிடுவாங்க. காரணம் என்ன? நம்ம பச்சையான ஒலிவ மரமா இருக்கணுமா? தாவீதை போல நம்மள சொல்ல முடியுமா? நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். கண்டினியூஸ் டென்ஸ். அப்படி இருக்கணும்னா 3 காரியத்தை செய்யணும். தாவீது சொல்றாரு, நான் ஏன் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் தெரியுமா? முதல்ல அவர் சொல்றாரு, தேவனுடைய கிருபை ஏன் என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். முதல் காரியத்தை கவனிங்க. நீங்க பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்துல அப்படின்னு சொன்னா, நீங்க கர்த்தருடைய கிருபையை நீங்க சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைத்திருக்கணும், விசுவாசம் வைத்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு நீதிமான் ஏன் நீதிமான் தெரியுமா? அவன் கர்த்தரை நம்புகிறான், கர்த்தரை விசுவாசிக்கிறான், கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறோமா? சொல்ல முடியுமா? நான் என் பலத்தை நம்பல, நான் என்னுடைய செல்வ பெருக்கை நம்பல, ஐஸ்வர்யத்தை நம்பல, நான் எதை நம்பிட்டு இருக்கேன்? தேவனுடைய கிருபையை நம்பிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கிருபை என்றைக்கு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். நீங்க பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பீங்க. இரண்டாவது இவர் சொல்றாரு, நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து. ரெண்டாவது, நீங்க பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது நீங்க எப்பவுமே நன்றியுள்ள இதயத்தோடு தேவனை துதிச்சு கொண்டே இருக்கணும். தேவன் செய்தார். என் வாழ்க்கையில தேவன் செய்யற நன்மையான காரியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா, நன்றியுள்ள இதயத்தோடு தேவனை துதிக்கணும். தேவனுக்கு நன்றி சொல்றீங்களா? தேவனுக்கு கூடிய சமத்துல வரும்போது நன்றியுள்ள இதயத்தோடு வரீங்களா? இல்லைன்னா முறுமுறுப்போடு இருக்கீங்களா? தோவைக்கு பாருங்க, தன்னுடைய செல்வ பெருக்க நம்பினா ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் கொடுத்த பலத்துக்காக, ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்துக்காக நன்றி சொல்லவே இல்லை. நன்றி சொல்லாதனால அவனுடைய ஐஸ்வர்யம் வீணாய் போயிற்று. அது அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கும் கேடு உண்டாக்கிற்று. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, தேவன் நமக்கு எல்லா நன்மையும் கொடுத்திருக்கிறார், எல்லா ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் நீங்க நன்றி சொல்றீங்களா? நன்றி சொல்ல பழகுங்க. இரண்டாவது. மூணாவது அவர் சொல்றாரு, உமது நாமத்திற்கு காத்திருப்பேன், உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. மூன்றாவது சொல்றாரு, நான் ஏன் பச்சையான ஒலிவ மரம் தெரியுமா? நான் கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிற ஒரு மனிதன், கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்கிற ஒரு மனிதன். கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்கிற மனிதன் எப்படிப்பட்டவன்னா, பொறுமைசாலி, தாழ்மையுள்ளவன். 2 விஷயம் கர்த்தருடைய காத்திருப்புக்கு தேவை. என்ன தேவை தெரியுமா? பொறுமை, தாழ்மை. நீங்க பொறுமையுள்ளவர்களா இருக்கீங்களா? தாழ்மையுள்ளவர்களா இருக்கீங்களா? கர்த்தருடைய நேரத்துக்காக வெயிட் பண்றீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புதுபலன் அடைந்து கழுகு சட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். நல்ல கவனிங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? சோ பச்சையான ஒலிவ மரமா நான் தேவனுடைய ஆலயத்துல இருக்கணும்னா 3 காரியத்தை செய்யணும். 1, கர்த்தர் மேல் நான் என் விசுவாசத்தை வைத்து அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். 2வது, கர்த்தருக்கு முன்பாக நன்றியுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்துல வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். 3வது, கர்த்தருடைய சமூகத்துல அவர் நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், பொறுமையா இருக்கணும். இப்படி நம்ம இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரமா மாத்துவாரு.